திருச்சிற்றம்பலம். ஓரொரு கல்யம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கல்வாயோவாள் சித்தம் கள்ளி கூற. ஓரொரு கல்யம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கல்வாயோவாள் சித்தம் கள்ளி கூற. நேரொரு கல்வோவ நெடுந்தாரை கண்பனிப்ப பரொரு கல் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். நேரொரு கல்வோவ நெடுந்தாரை கண்பனிப்ப பரொரு கல் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். பெறரையர்க்கு இங்கனே பித்தொருவராமரும் மறொருவர் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள். பெறரையர்க்கு இங்கனே பித்தொருவராமரும் ஆரொருவர் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள். வாரொருவ பூண்முலையில் வாயரணம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடலோரெம்பவாய். வாரொருவ பூண்முலையில் வாயரணம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடலோரெம்பவாய். ஓம் நம சிவாய. திருவெம்பாவை பாடல் 15. சென்ற பாடலில் நாம் பார்த்தோம், அந்த தோழிகள் நீராடம் அந்த நிலையை சொல்லும் பொழுது அதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், நாம் நீராடும் பொழுது வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் இறை சிந்தனையோடு இறைவன் நாமத்தை சொல்லியவாறு நாம் நீராட வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நாம் அறிந்து கொண்டோம். இப்பொழுது இந்த பாடலில் தோழிகள் அந்த ஒரு தோழியை பற்றி சொல்கிறார்கள். மாணிக்கவாசகர் தன்னுடைய அந்த நிலையை கூட அந்த தோழி மூலமாக விளக்கி இருக்கிறார் என்று நாம் அறியலாம். தோழிகள் அந்த தோழியை பற்றி சொல்கிறார்கள். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே. ஒவ்வொரு சமயத்திலும் இந்த தோழியானவள் பேசும்பொழுதெல்லாம் எம்பெருமான் எம்பெருமான் அப்படின்னு ரொம்ப பக்தியோடு அவள் பேசுவாள். இந்த தோழி இருக்காளே அவள் அப்படி பேசுவாள். நம் பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாய். அப்படி நம் பெருமானான சிவபெருமான புகழை பாடத் தொடங்கினாள். சீர் ஒரு கால் அவரின் சிறப்புகளை சொல்ல தொடங்கினாள். வாய் ஓயவே மாட்டா, பேசிகிட்டே இருப்பா, நிறுத்தவே மாட்டா. சித்தம் களி கூற, மனசெல்லாம் அவ்வளவு சந்தோஷமாக ஆனந்தத்தில் அந்த ஆனந்தம் பொங்க அவள் பேசும்பொழுது அவள் எறியாமல் கண்கள் அப்படியே தாரை தாரையாக கண்ணீர் வடிப்பாள். சொல்லும்போது நீரொரு கால் ஓவா நெடும் தாரை கண் பனிப்ப. கண்களில் தாரையாக கண்ணீர் நிற்காமல் வழிந்தோடும். அத்தனை பக்தியோடு அவள் எம் பெருமானான சிவபெருமானை பற்றி பேசுவாள். அது மட்டுமல்ல, பாரொரு கால் வந்தனையாள். அவ்வாறு அப்படி பேசிகிட்டே இருக்கா. அப்படிங்கும்பொழுது அவள் தன் நிலை மறந்து அப்படி பேச ஆரம்பிச்சிடும். தன் நிலை மறந்து விடுவாள். அதாவது இந்த பூமியில் அவள் திரும்பி வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறத சொல்ற. பாரொரு கால் வந்தனையாள். மீண்டும் தன் நிலை வருவதற்கு அவளுக்கு அது ரொம்ப கடினமாயிடும். அவ்வளவு தன்னிலை மறந்து அவள் இறை நாமம் அப்படி இறைவனின் புகழை சொல்லி கொண்டிருப்பாள். கண்களில் கண்ணீரோடு ஆனந்தம் பொங்க விண்ணோரை தான் பணியாள். இறைவன் அல்லாது சிவபெருமான் அல்லாது வேறு எந்த ஒரு தேவனையும் அவள் பணிய மாட்டாள், வணங்க மாட்டாள். பேரறையற்கு இங்கனே பித்தொருவராம். அப்படியான பெருமை மிகுந்த எம் தலைவனான அந்த சிவபெருமானிடம் பித்தாக அவள் அத்தனை பைத்தியமாக அத்தனை அன்பு மிகுதியாக அவன் மீது அவ்வளவு பித்தாக ஆகுமாறு செய்வதில் அவன் வித்தகன் என்றுதான் அடுத்த. அதை போல எம்மையும் அவன் ஆட்கொண்டு அருளுகின்றான். பேரறையற்கு இங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான்.
இவ்வாறு ஒவ்வொரு பக்தனையும் தன் மீது பித்தாகுமாறு ஆட்கொள்வதில் வல்லவன் அவன், வித்தகன் அவன். அவனின் வாருருவம் பூன் முலையீர். அந்த பெண்களை பார்த்து சொல்லும் பொழுது தோழிகளே, அந்த தோழிகள் எப்படி இருக்கிறார்கள்? அழகிய கச்சை அணிந்த அணிகலன்களோடு, அழகிய அணிகலன்களோடு கூடிய ஸ்தனங்களை கொண்ட பெண்களே என்று சொல்லி அந்த தோழியின் அப்படிப்பட்ட அந்த இறைவன் அவ்வளவு அவன் மீது பித்தாகுமாறு நம் தோழியை செய்த அதை போன்றே நம்மையும் ஆட்கொண்டு அருளக்கூடிய அந்த இறைவனின் புகழை வாயார நாம் பாடினாம், வாயார பாடி ஏருருவம் பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். அழகிய இந்த பூக்கள் நிறைந்த இந்த குளத்தில் நாம் பாய்ந்து நீராடுவோமாக என்று அந்த தோழிகள் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது. இதில் அந்த சிவலோகத்தை அந்த சிவனின் நினைவிலேயே அவனோடு ஒரு ஐக்கியப்பட்ட நிலையில் தன்னிலை மறக்கக்கூடிய அற்புதமான அந்த நிலையை அவர் விளக்குகிறார் மாணிக்கவாசகர். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி.